இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலுடைய புனிதருடைய நவநாட்களை சிறப்பாக நாம் தொடங்கியிருக்கிறோம். தொடர்ந்து அருமையாக இந்த நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன. மகதலா மரியாவை பற்றி நாம் பார்க்கின்ற போது 3 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, தீமையிலிருந்து அவர் வெளியே வருகிறார். 2வது, தான் பெற்ற அந்த நற்செய்தியை ஓடி சென்று அறிவிக்கிறார். 3வது, தான் பெற்ற நன்மைத்தனத்திற்கு எப்பொழுதுமே நன்றி உள்ளவராக இருக்கிறார். இந்த 3 கருத்துக்களை தான் நாம் இந்த புனிதையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இதற்கெல்லாம் என்ன ஒரு காரணம் என்றால் நம்பிக்கை தான். ஆண்டவர் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை. ஆண்டவரை நம்புகிறார், தீமையிலிருந்து வெளிவருகிறார். ஆண்டவரை நம்புகிறார், சென்று நற்செய்தியை அறிவிக்கிறார். ஆண்டவரை நம்புகிறார், தான் பெற்ற எல்லா விதமான நன்மைகளுக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைய வாசகங்கள் கூட அதுதான் மையப்படுத்துகிறது. காந்திருந்தும் கேட்காமல் இருக்கிறார்கள், கண்ணிருந்தும் பார்க்காமல் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் என்ற நற்செய்தி சொல்லுகிறார். எனவே இதுக்கெல்லாம் மையமாக அமைந்திருப்பது என்னவென்றால் கடவுள் மீது நமக்கு இருக்கின்ற ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை. அது ரொம்ப ரொம்ப தேவை. இந்த காலகட்டத்தில் கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை என்பது அதிகமாக வேண்டும். ஆனால் இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து கொண்டு தான் வருகிறது. ஏன்னா நாம் அதை தாண்டி நிறையவற்றுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இருக்கின்ற டெக்னாலஜி மற்றும் நம்முடைய வசதிகள், வாய்ப்புகள், இதுக்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து கொண்டு தான் வருகிறது. எனவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு எது முக்கியமாக அமைந்திருக்கிறது என்றால் நம்பிக்கை தான். இதைத்தான் அன்றைய வாசகங்களும் நம்முடைய புனிதையும் இணைத்து நாம் பார்க்க போகிறோம். நம்பிக்கை அப்படின்னா என்ன என்றால், ஒருவருக்கு நம்பிக்கை எப்படி வரும்? அனுபவத்தின் மூலமாக வருமா, அன்றாட செயல்பாடுகள் மூலமாக வருமா என்று பார்த்தோம் என்றால், இன்னைக்கு இந்த உலகம் அல்ட்ரா மாடர்ன் டெக்னாலஜிக்கல் வேர்டாக மாறிட்டே இருக்குது இல்லையா? புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய சமூக ஊடகங்கள் என்று வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் அதிகரித்து கொண்டு வருகிறது தவிர மக்கள் கடவுளை நம்புவதை விட பொருட்களையும், மிஷின்ஸையும், பணத்தையும், பதவியும் அதிகமாக நம்புகிறார்கள். ஆனால் இதில் தான் நிரந்தரமான சந்தோஷம் இருக்குன்னு ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கின்ற மக்களுடைய எண்ணிக்கையானது குறைந்து கொண்டு தான் வருகிறது. சில நாடுகளை பார்க்குறோம், கடவுள் இல்லாத நாடாக, நகராக மாற்றிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ரோமேற்கது திருமுகம் 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்த்தோம் என்றால், கடவுள் மீது ஒருவர் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் கடவுள் படைத்து வருகின்ற அந்த படைப்பின் வழியாக ஒருவர் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். அந்த படைப்பை கண்ட பிறகும் ஒருவர் கடவுள் இல்லை என்று சொன்னால் அது மிக பெரும் பாவத்திற்கு அழைத்து செல்கின்ற காரியமாக இருக்கிறது என்று பவுலடியார் அருமையாக சொல்கிறார். இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம், மக்கள் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் நம்பிக்கையற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். நம்பிக்கையற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒன்று, கடவுள் வேண்டாம், பணம் இருந்தால் போதும், இந்த காலகட்டத்தினுடைய களியாட்டங்கள், நிகழ்வுகள் இதெல்லாம் இருந்தால் போதும், மேக் அண்ட் மெரி, நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், பாவம் என்பது இல்லை, கடவுள் ஒன்றும் இல்லை என்று அப்படிப்பட்ட சித்தாந்தங்களை இந்த உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்முள் சென்று பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனால் என்ன நடக்கிறது? ஒவ்வொருடைய மனிதனுடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் நிம்மதி இழந்து கொண்டு தான் இருக்கிறான். கவலைகள் அதிகமாகிறது. கடவுள் மீது ஒருவருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கண்டிப்பாக எல்லா விதமான காரியங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே இன்று நாம் வாழ்ந்து கொண்ட சூழ்நிலையிலே, குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையற்றவர்களாக மாறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் எல்லாம் அந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன காரணம்? நம் சிறு வயதில் இருக்கின்ற போது நம்முடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி கையை பிடிச்சி கொண்டு வந்து ஆலயத்தில் உட்கார வைத்து
ஏதோ பார் ஆண்டவர் என்று சிலுவையை காட்டி சிலுவை அடையாளம் வரைய சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களே, அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. நாம் விவிலியத்தை படிக்கிறோம், ஜெபமாலைகளை சொல்லுகிறோம், திருப்பலிகளை பங்கு கொள்கிறோம். அதன் மூலம் விசுவாசம் நமக்கு அதிகரித்து கொண்டே இருந்தாலும் தொடக்கத்திலே குடும்பத்தில் நம்முடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா நம்மை ஆலயத்துக்கு அழைத்து வந்து இதுதான் கடவுள் என்று சொல்லி சிலுவை அடையாளம் வரைய சொல்லி கொடுத்தார்களே, அதுதான் நம்முடைய நம்பிக்கையின் உச்சக்கட்டமாக இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்திலே இதெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது, இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள். எனவே பெற்றோர்களே, பெரியவர்களே, நாம் எல்லோரும் எச்சரிக்கையுடனும் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் ஒரு 2 கேள்வி கேட்பார். உங்கள் நம்பிக்கை எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? அந்த ஒரு கேள்வி கேட்பார். மற்றொரு இடத்திலே மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 40வது இறை வார்த்தையிலே, இன்னும் உங்களுக்கு என்மேல் நம்பிக்கை இல்லையா? இந்த வார்த்தையும் கேட்பார். எபிரேயருக்கு திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தை, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்று உறுதி, கண்ணுக்கு புலப்படாத ஐயமற்ற நிலை. அப்படின்னா நாம் எதிர்பார்த்து காத்திருப்பவற்றை கடவுள் நிச்சயமாக செய்வார். இதுதான் நம்பிக்கை. கண்ணுக்கு தெரியாதை பற்றிய ஐயமற்ற நிலை. எஸ், நமக்கெல்லாம் எவ்வளவு தூரம் கேட்கும் என்று தெரியாது. ஆனால் நம்முடைய நாலேஜ், நம்முடைய சென்ஸுக்கு அளவு தான் கேட்கும். ஆனால் அதை தாண்டி உணர முடியும், கேட்க முடியும். நம்மால் சில குறிப்பிட்ட தொலைவுக்கு தான் பார்க்க முடியும். ஆனால் அதையும் தாண்டி அதையும் மற்றவற்றையும் பார்க்க முடியும். எனவே நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எப்படி வருகிறது என்றால், நம்பிக்கை என்பது கொடை. நமக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா இறைவன் நமக்கு நம்பிக்கை இலவசமாக கொடுத்திருக்கிறார். எபேசியருக்கு திருமுகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 இறை வார்த்தையில பார்த்தோம்னா, நம்பிக்கை என்பது அது ஒரு கொடை. நம்ம யாரும் சம்பாரிச்சு வாங்கினதே கிடையாது. உரிமையோடு போராடி வாங்க முடியுமா? முடியாது. சம்பாரிச்சும் வாங்க முடியாது. எனவே இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். கடவுள் கொடுத்த ஒரு அருமையான ஒரு கொடை தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னு வைங்க, வாழ்க்கையில நிறைய காரியங்களை சம்பாதிக்கலாம். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். முழுமையாக கடவுளோட ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம இங்கே ஆலயத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் கவலை இல்லாமல் உட்காந்துருக்கோம்? மனசில் ஏதோ ஒன்று ஓடிட்டு தான் இருக்கும். கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கவலை எல்லாம் அதிகமாக வந்து சேர்ந்துவிடும். கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது என்றால் எல்லாம் சரியாயிரும், கடவுள் பார்த்துக்குவார் என்கின்ற ஒரு ஆழ்ந்த அமைதி மனதிலே உருவாகும். எனவே இப்படிப்பட்ட ஒரு அமைதி உருவாகணும்னா நம்ம என்ன செய்யணும்? இறைவார்த்தையை கேட்கணும். நம்பிக்கை இறைவன் கொடையாக கொடுக்கிறார். இறைவார்த்தை கேட்பதன் மூலம் நம்பிக்கை அதிகமாக நமக்கு உருவாகிறது. எனவே நம்மிடம் நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. அதனால தான் நான் பார்க்குறோம், ஆண்டவர் சொந்த ஊருக்கு போகிறார். சொந்த ஊரில் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவரால் அங்கு எந்த ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய முடியவில்லை. மற்ற இடங்களுக்கெல்லாம் செல்கிறார், அற்புதத்தை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். ஆனால் தன்னுடைய சொந்த ஊரிலே அவர் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவரிடம் இருக்கின்ற காரியம் என்னது? நம்பிக்கை குறைவு. ஏன் கேட்கிறார்? ஏன் அவரால் அற்புதம் செய்ய முடியல அப்படின்னா அவரிடமிருந்து அவநம்பிக்கை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்பது இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களும் செய்ய மாட்டார். ஏன்னா நம்பினா தானே செய்வார். எனவே நம்பிக்கை முதலில் பார்த்தோம், நம்பிக்கை என்பது ஒரு கொடை. இறைவார்த்தையை வாசிப்பது மூலமாக, கேட்பது மூலமாக நமக்கு நம்பிக்கை கிடைக்கிறது. அப்படி நம்பிக்கை கிடைத்தால் அதனால் உருவாகும் நன்மைகள் என்ன? த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபெய்த். 12 ஆண்டுகளாக ஒரு பெண் இரத்தப்போக்கினால் மிகவும் கஷ்டப்படுறார். கூட்டம் அலைமோதுது. நினச்சி பாருங்க, அவ்வளோ கூட்டம். ஆண்டவர் இயேசுவை நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. சீடர்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த பெண்ணானவர் ஆண்டவருடைய ஆடினுடைய விளிம்பை தொடரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த பெண் நினைக்கிறார், ஆண்டவரே நான் தொட்டால் குணமாவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் பார்க்குறோம், அந்த பெண்ணுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இந்த உரையாடல் இருந்திருக்கும். ஆண்டவரே நம்முடைய ஆடையை தொட்டால் போதும் என்று அந்த பெண் நினைத்திருக்கலாம். ஆண்டவர் வா வந்து தொடு என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த பெண் நினைத்திருப்பார், ஆண்டவரே உம்மிடம் நான் நெருங்கி வராதபடி நிறைய காரியங்கள் என்னை தடுக்கிறன.
ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உடனே பார்த்து போராடி வா. இதுதான் ஆண்டவருக்கும் அந்த பெண்ணுக்கு இருக்கின்ற உரையாடலாக இருக்கலாம். இன்று கூட நாம் பார்க்குறோம், அந்த பெண் மாதிரி தான் ஆண்டவரோட வரணும், ஆண்டவரை தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நிறைய காரியங்கள் நம்மை தடுக்கின்றன. ஆண்டவர் பக்கத்தில் வராதபடி நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் தடுத்து கொண்டு தான் இருக்கின்றன. இன்றைக்கி பார்க்கலாம், நாம் ஆண்டவருடன் நெருங்கி வராதபடி என்டர்டெயின்மெண்ட்ஸ், சமூக ஊடகத்தலங்களாக இருக்கலாம், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், செல்ஃபோனாக இருக்கலாம், எதெல்லாம் கடவுளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தள்ளி தள்ளி வைக்கிறோமோ இதெல்லாமே ஆண்டவரிடம் நெருங்கி வராமல் நம்மை தடுத்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் உன்னை நெருக்கினாலும் அந்த பெண்ணை போல போராட்டங்கள் மத்தியிலே நிறைய பேர் சூழ்ந்து இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆண்டவரை தொட வேண்டும், அவர் ஆடையை தொட வேண்டும் என்று எவ்வாறு போராடி அந்த பெண் வந்தாரோ அதே போல நீயும் போராடி வா என்று தான் நம்ம ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அந்த பெண் வந்து விட்டார், ஆண்டவருடைய ஆடையை தொட்டு விட்டார். ஆண்டவர் உடனே கேட்கிறார், என்னுடைய ஆடையை தொட்டது யார்? சீடர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே நீங்கள் நிற்கிறீங்க, சுற்றி இத்தனை பேர் கூட்டமாக இருக்காங்க, இதில் போய் நீங்கள் என்னோட ஆடையை யார் தொட்டார் என்று கேட்கிறீர்களே என்று. இயேசுவும் சுற்றுமுற்றி பார்க்கிறார். அந்த பெண் குணமடைகிறார். நீ நம்பிக்கையோடு வந்து இறைவனுக்கு நன்றி சொல் என்று சொல்கிறார். உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. இதுதான். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42வது இறை வார்த்தை. புதிய ஏற்பாடு எழுதப்படுவதற்கு முன்பாகவே திருப்பலிகள் எல்லாம் தொடங்கிவிட்டன. பவுலடிகளுடைய வார்த்தையை பார்க்குறோம். எல்லாம் என்ன சொன்னாங்க? நம்முடைய ஆதிகிறிஸ்தவர்கள் ஒன்றாக கூடினார்கள், அப்பத்தை பகிர்ந்து கொண்டார்கள், ஆண்டவர் இரத்தத்திலே பருகினார்கள், இறை வார்த்தை வாசிப்பதிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் ஒன்றாக இருந்தார்கள். அப்படி பார்க்கின்ற போது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே, நான் இயேசுவிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டோன்னு அதையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று பவுலடிகளார் சொல்கிறார். அப்படி என்றால் நான் எதை பெற்றுக்கொண்டேன்? நம்பிக்கையை பெற்றுக்கொண்டேன். எனவே அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் திருச்சபையை பற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு நம்பிக்கையை அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பது என்னவென்றால் திருச்சபை தான். இன்னைக்கு காலங்கள் மாறுகின்றன, சித்தாந்தங்கள் மாறுகின்றன, இதெல்லாம் தவறு இல்லை என்று சித்தாந்தங்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் திருச்சபை இல்லை, இது தவறு, கடவுள் இப்படி சொல்வதில்லை, இறைவார்த்தையின்படி தான் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு விசுவாசத்திலும் சரி, நம்பிக்கையிலும் சரி, அறத்திலும் சரி, இதுதான் சரி என்று நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் சிறந்த உதாரணம் யார் என்றால் புனிதர்களுடைய வாழ்க்கை முறை. எவ்வளவு துன்பங்கள் இடர்பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் தான், இவர் தான் சொல்லியிருக்கிறார், விவிலியத்தின்படி தான் என்னுடைய வாழ்வு என்று சொல்லி நமக்காக ஒவ்வொரு நாளும் அருமையாக வாழ்ந்து காட்டியவர்கள். எனவே அது மட்டுமல்லாமல் நம்முடைய திருச்சபையினுடைய பாரம்பரியம் இதுவும் நம்மை விசுவாசத்தில் வளர்த்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே திருச்சபை, புனிதருடைய வாழ்க்கை முறை மற்றும் நம்முடைய பாரம்பரியம் இதெல்லாம் விலகி போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மை பாவத்துக்கிட்டு செல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையில் ஆண்டவர் அருமையாக சொல்வார். சொல்லுவாங்க, மற்றவங்களாம் பேய்களை ஓட்டினார்கள், எங்களால் பேய்களை ஓட்ட முடியவில்லை என்று ஆண்டவரிடம் சீடர்கள் சொல்வார்கள். அதுக்கு ஆண்டவர் சொல்லுவார், உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை குறைவு தான் காரணம் என்று சொல்வார். இன்னைக்கு கூட பார்க்குறோம், நிறைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனைகளை நம்மால் கடந்து செல்ல முடியவில்லை. அப்படியே நாம் சீடர்கள் இயேசுவை பார்த்து சொல்ல மாதிரி தான், எங்களால் எதையும் ஓட்ட முடியவில்லை. இன்றைக்கி நம்ம குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உடல் சார்ந்த நோய்கள், உள்ளம் சார்ந்த நோய்கள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், நம்மை வளர விடாமல் நிறைய விதமான காரியங்கள் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாததான் காரணம். ஆண்டவர் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்தோம் அப்படின்னா எல்லாத்திலையும் அவர் விடுதலை கொடுப்பார் என்று நான் நம்புவோம். ரெண்டாவது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தோம் என்றால் அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்போம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தோம் என்றால் அவருக்காக நாம் பயப்படுவோம். எனவே நம்பிக்கை நம்மிடம் இருந்தால் நம்மை பிடித்திருக்கின்ற எல்லா விதமான தீமைகள் நம்மை விட்டு அகலக்கூடியதாக இருக்கிறது. எனவே நம்பிக்கை இருந்தால் போதும். அந்த நம்பிக்கை எப்படி பெருக்கிக் கொள்வது? ஜெபம் செய்ய வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும், ஆண்டவரிடம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி பண்ணுகின்ற போது நமக்கு நிறைய நன்மைகள் வருகிறது.
அடுத்த ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை. முடக்குவாதமற்றவரை என்ன பண்ணுறாங்க? கூரையை பிரிச்சுட்டு கீழே இறக்குறாங்க. அங்கேயும் ஆண்டவர் அதை சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எனவே அவர்களின் பாவங்களை, நம்பிக்கையை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார். பாவங்களை பார்த்துக்கல்ல, நம்பிக்கையை பார்க்கிறார். நம்பிக்கையை பார்த்தவர் தான் அந்த பெண் குணம் பெறுகிறார். இவருடைய நம்பிக்கையை பார்த்து தான் அந்த முடக்குவாதமற்றவரை அவர்கள் கூரையிலிருந்து எழுப்பதை பார்த்து உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று எங்கு போனாலும் நம்பிக்கை, எதிலுமே நம்பிக்கை. எனவே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் வாழ்கிறோமே தவிர காண்பவற்றின் அடிப்படையிலே நாம் ஒருபோதும் வாழ்வதில்லை. எனவே கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் எல்லா காரியங்களும் கைகூடக்கூடியதாக இருக்கு. ரோமேயர் எழுதிய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வார்த்தையில பார்த்தோம் என்றால், உங்களை குறித்து மட்டும் நீங்கள் மதிப்பு கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா கடவுள் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நீங்கள் மதிப்புக்குள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். எனவே நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் வாழ ஒவ்வொரு நாளும் பழகிக்கொள்ள வேண்டும். எபிரேயர் திருமுகத்தில் பார்க்கிறோம், நான் நம்பிக்கையால் தான் நல்வாழ்வை அடைய முடியும். குடும்பத்தில் போராட்டமா? மகனே மகளே கவலைப்படாதே. கண்ணீரா, கஷ்டமா, எதை பற்றி கவலைப்படாதே. நீ உண்மையான நம்பிக்கையின் மீது கொண்டிருந்தால் நான் உனக்கு வாழ்வு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான இந்த நம்பிக்கை எப்படி மாறுகிறது என்றால், செக்கரியா புத்தகம் அருமையாக சொல்லுவார், நம்பிக்கை உள்ளவருக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுப்பார். எனவே கடவுள் மீது முழுக்க முழுக்க நாம் நம்பிக்கை வைப்போம். திருப்பாடல் கடைசியாக 34ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை, ஆண்டவரை நம்புவோருக்கு குறையே இருக்காது. இதுதான் நம்ம முக்கியம். இன்னைக்கு பார்க்குறோம், நமக்கு நம்பிக்கை அதிகமாக தேவைப்படுகிறது. நம்மோடு வாழ்ந்தவர், நம்முடைய பகுதியிலே நற்செய்தியை பறைசாற்றியவர் இந்த ஜாண்டி பிரிட்டோ அருளானந்தர், என் தலையை வெட்டினால் கூட என்னோட நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன், நித்தியத்திற்கும் நான் வாழப்போகிறேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட இறைவன் மீது இருந்த ஆழ்ந்த நம்பிக்கையை நாமும் பின்பற்ற வேண்டும். எனவே வாழ்க்கையிலே நம்பிக்கை தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை, இறைவன் மீது நம்பிக்கை வளர வளர இறைவன் ஆசீர்வாதங்களை நமக்கு அதிகமாக தந்து கொண்டே இருக்கிறார். எனவே நம்பிக்கை வைத்தோம் என்றால், இறைவன் மீது நம்பிக்கை வைத்தோம் என்றால், இறைவன் நம்முடைய குடும்பங்களிலே செய்கின்ற அற்புதத்தையும் அதிசயங்களும் நம்மால் பார்க்க முடியும். மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை, நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்கிறார். எப்பொழுது அதிசயங்களை காண செய்வார்? அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது, அவர் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கின்ற போது இறைவன் எல்லா விதமான காரியங்களும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனவே இன்னைக்கு நம்ம பார்த்தோம், நம்பிக்கை என்பது ஒரு கொடை. இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட், ஃப்ரீ கிஃப்ட். ரெண்டாவது, இந்த நம்பிக்கையை நாம் எப்படி அதிகரிக்க முடியும்? நம்பிக்கை எதன் மூலம் கிடைக்கிறது? இறை வார்த்தையை வாசிப்பது மூலம் நமக்கு நம்பிக்கை அதிகமாக கிடைக்கும். எனவே இறைவன் நம்மோடு இறை வார்த்தை வழியாக பேசுகிறார். இதன் மூலம் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. நிறைய பேர் பார்த்தோம், 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் கஷ்டப்பட்ட பெண், முடக்குவாதத்தால் கஷ்டப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நான் அவர் ஆடையை தொட்டால் குணமடைவேன். அது மட்டுமல்லாமல் முடக்குவாதமற்றவர்களை கட்டிலிருந்து கீழே இருக்கிறார்கள், குறையை பிரித்து. அது அவருடைய நம்பிக்கை. பார்த்து ஆண்டவர் நன்மையை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், குணமாக்குகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் மனதிலும் உடலிலும் உள்ள நோய்கள் நீங்க வேண்டும் என்றால்
ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம், விளையத்தை வாசிப்போம், இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வோம். இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா மனநலமே உடல் நலம். இன்னைக்கு உடல் நன்றாக இருக்கிறது, மனங்கள் எல்லாம் நோய்களால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. நிறைய டிப்ரெஷன், மன அழுத்தம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே தொடங்கிடுது, காரணமே இருக்காது, டிப்ரெஷன் தான் வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே வரும்போது, அவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற போது எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுருவோம். நடக்கிறது நடக்கட்டும், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்கின்ற ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை வரும். எனவே நம்பிக்கையை மையப்படுத்துவோம். நம்முடைய புனிதையை போல இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைப்போம். நம்பிக்கை வைக்கின்ற போது அந்த புனிதையை போல தீமையிலிருந்து வெளிவருவோம், நற்செய்தியை பறைசாற்றுவோம், இறைவன் செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்மையுள்ளவராக மாறுவோம் என்ற சிந்தனைகளோடு தொடர்ந்து இந்த திருப்பலியை மன்றாடுவோம். ஆமென்.